ஜெபம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே எங்களை நீர் அழைத்து, எங்களை நீர் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி, எங்களை பக்குவப்படுத்தி, உம்முடைய வார்த்தைகளையும் கூட நாங்கள் தியானிக்கும்படியாக உம்முடைய தீர்க்க தரிசனங்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, அதை மற்றவர்களுக்கு நாங்கள் கடத்தி செல்லும்படியாக எங்களை நீர் நினைத்து பார்த்த தயவுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் சுவாமி நாங்க உங்களுடைய பாத்துல வந்து உட்காந்துருக்கோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்க ஒருவேளை கொஞ்சம் பேராதான் இருக்கலாம், ஆனா நாங்க உங்களுடைய பார்வையில விசேஷமானவர்கள் சுவாமி. எங்களையும் கொண்டு நீர் ஏதோ செய்யணும்னு திட்டம் வைத்திருக்கிறீர். யூ ஹாவ் அ பிளான். அதை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்ச்சி இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நீர் உதவி செய்யும். நம்மளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக்கொள். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, இன்னைக்கு இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஆல், நான் ஒரு முறையாவது வேதத்தை வாசித்து முடித்திருக்கிறேன் என்று நம்மள சொல்ல முடியுமா? ஆமா sister. ஒரு முறை கம்ப்ளீட்டா வாசிச்சிருக்கீங்க? இல்ல நான் வந்து ஒரு 5 or 6 டைம்ஸ் இந்த 2 இயர்ஸ்லயே வாசித்திருக்கேன். ஓ, வெரி குட், வெரி குட். இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போட்டு விடுவாங்க. அதுல 4 மந்த்ஸுக்கு ஒரு தடவை, அது ஒரு 3-4 தடவை, அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, அது ஒரு இது 4வது டைம் போயிட்டு இருக்கு. இந்த ஜூனோட முடியும். அப்புறம் ஜூலை 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வெரி குட். அப்படி. இப்படி ஏதோ ஒண்ணுல கூட சேர்ந்துகிட்டா கூட இப்படி நம்ம வாசிக்க முடியும் இல்ல? ஆமா, நம்மளே வாசித்தோம்னா நாளைக்கு வாசித்துக்கலாம், நாளைக்கு வாசித்துக்கலாம்னு கூட தோணும். இது அன்னன்னைக்கு மார்னிங் போட்டு விட்டுருவாங்க. அது அப்படியே ரெகுலரா வர்றதுனால வாட்ஸ்அப்லயே பாத்துருவீங்க? வாட்ஸ்அப்லயே டெய்லி போட்டு விட்டுருவாங்க. அதான் வாட்ஸ்அப்லயே வாசிச்சிருவீங்க? ஆமா ஆமா. வசனமே போட்டிருப்பாங்க? இல்ல இல்ல, வாட்ஸ்அப்ல வந்து என்ன வாசிக்கணும்னு போட்டிருப்பாங்க. அத வந்து நான் ஒரு டைரியில எழுதி வச்சு அன்னன்னைக்கே எழுதி வாசிக்கிறத டிக் பண்ணி அப்படி வாசிப்பேன். சரி சரி. இப்ப அதான் அதிகம் வாட்ஸ்அப்லயே வாசிக்கிறீங்களா இல்ல பைபிள் இல்ல எடுத்து? இல்ல, பைபிளை எடுத்து ஒரு நாளைக்கு 9 அதிகாரம் வரும். அந்த 4 மாசம்னா 11 அதிகாரம் 12 அதிகாரம் அப்படி வரும். ஓ, வெரி குட். இது ஒரு நாளைக்கு 9 அதிகாரம் வரும். வெரி குட், வெரி குட். சரி சரி சரி. சிஸ்டர் விம்லா, நீங்க ஒண்ணுமே சொல்லியே. சிஸ்டர், நான் வந்து கவுண்டிங் இல்ல எனக்கு. நான் வந்து ஒண்ணு வந்து தீர்க்கதரிசி அப்படியா வாசிப்பேன். அந்த ஏசாயால இருந்து தொடங்கி அப்படியே ஒரு இத மல்கியா வரை கொண்டு போவேன். அந்த மாதிரி கொண்டு போவேன். ஆதியாகமம் யாத்திராம அது அப்படி அந்த அது போக மத்த புக்ஸ் அனுதினம் அப்படி தியானம், சாம்சன் பால் புக்கு, ஸ்டான்லி புக் அந்த போர்ஷன் படி அப்படி போசிட்டு போவோம். ஆனா இந்த மாதிரி போறது வந்து வாஸ்தா தீர்க்கதரிசி இருக்கும். ஒன்ன வாஸ்தா அது முழு அதிகாரம் இன்னைக்கு வாசித்து முடிச்சாதான் ஒரு கோர்வையா நமக்கு அது இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி. அப்ப சுவிசேஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரமா எடுத்துட்டு அந்த அற்புதங்களையா எடுத்து அப்படி வாசிக்க. அப்புறம் சுவிசேஷம் முடிஞ்ச உடனே இந்த அப்போஸ்தலர் ரோமரை பிரிச்சு அதுக்கப்புறம் இந்த தீமோத்தேயு இப்ப அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நிறைய சின்ன சின்ன அதிகாரமா இருக்கா. அதனால மாசம் முடிச்சா ஒரே நாள்ல தீத்து இல்லைன்னா தீமோத்தேயு, தெசலோனிக்கேயர் அந்த மாதிரி ஃபுல்லா அப்படி வாசித்திருக்கேன். நான் எப்படியோ ஒரு பைபிள ஃபுல்லா வாசிச்சிருக்கீங்க? அது நிறைய தடவை வாசித்து முடிச்சேன். ஒரு தடவை தான்ட்டு இல்ல, நிறைய. நான் அந்த கவுண்டிங் அந்த மாதிரி எல்லாம் நான் வைக்கல. இத்தனை தடவை வைக்கல. நான் நிறைய தடவை அந்த மாதிரி வாசித்தேன். வெரி குட், வெரி குட். எப்படியாவது ஒரு சிஸ்டமேட்டிக் ரீடிங் இருந்தா அது நமக்கு ரொம்ப நல்லது. வெரி குட். இந்த பைபிள் ஸ்டடியிலையும் நம்முடைய நோக்கமே அதுதான். பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம படித்த வசனங்களையே திரும்ப வாசிக்கிறது. நம்ம வந்து இப்ப நீங்களே சொன்னீங்க 4 முறை 5 தடவை வாசிச்சிருக்கேன். அப்போ நமக்கு வாசிக்க வாசிக்க அது திரும்ப வாசிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதை நம்ம அப்படி திரும்ப திரும்ப வாசிக்கிறதும், அத மாதிரி நம்ம வாசிக்கும் போது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இப்ப ஒரு தடவை போன வருஷம் நீங்க அந்த ஒரு வசனத்தை வாசிச்சப்போ ஒரு ஒரு விதமா உங்களுக்கு தோணி இருக்கும். அது இந்த வருஷம் நீங்க பார்க்கும்போது அது வேற விதமா உங்களுக்கு தோணும் இல்ல? அந்த மாதிரி. இப்ப உதாரணமா
போன வாரம் வந்து நம்ம சர்ச்சில் வந்து தலைப்பு வந்து இன்ஃப்ளூயன்சர். ஜீசஸ் இஸ் தி அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர். நான் இங்கிலீஷ் சர்வீஸ் அட்டன் பண்றதுனால அப்படி தலைப்பு சொன்னாங்க. அப்போ அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர்னும் போது அவர் நிறைய பேசிட்டு போனாரு. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ரெலவெண்டா இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா வீட்டுல வந்துட்டு நான் வேற ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது சால்ட் ஒரு குட் எக்ஸாம்பிள் இல்ல இன்ஃப்ளூயன்சருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. உப்பினால் சாரமேற்றது. அப்போ அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த உப்புக்கு எண்ணத்துக்கு இவ்வளவு சால்ட் இஸ் அ குட் இன்ஃப்ளூயன்சர் இல்ல, அது எவ்வளவு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது, எவ்வளவு டேஸ்ட கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அதை அப்படி யோசிச்சேன். அப்போ அது மாதிரி ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன ஆகும், வி லேர்ன் இல்ல, அடுத்தது அன்லேர்ன். நம்ம சில சமயத்துல ஒரு சில காரியங்களை ஒரு சிலதோட ஒப்பிட்டு அல்லது ஒரு சிலதோட பொருத்தி அந்த மாதிரி யோசிச்சிருப்போம். இது இன்னொரு தடவை வாசிக்கும் போது அது வேற விதமாய் நமக்கு தெரியும். ஸோ அன்லேர்ன், புதுசா நம்ம நாம நினைச்சிட்டு இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மாத்தி நம்ம வேற ஒண்ணுக்கு படிக்க வரோம். அண்ட் ரீலேர்ன், அது வந்து நம்ம மறந்து போனதையும் படித்ததே மறந்திருந்திருந்ததையும் திரும்ப கத்துக்கொள்ளுகிறது. ஆக இந்த நம்ம பைபிள் ஸ்டடியில நாம படிக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறணும். நாம ஏன்னா நாம எப்பவுமே கொஞ்சம் மேலோட்டமா நம்ம ஸ்டடி போறது இல்லை. டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டூயிங் த ஸ்டடி. நீங்களே நிறைய கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, அட்டன் பண்ணியிருப்பீங்க. நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் எடுத்துக்கிட்டு போறோம். அதனால இப்ப நாம எடுத்துட்டு போகிறது ஒரு வித்தியாசமான இன்னொரு விதம், ஒவ்வொரு விதம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரே மாதிரி ஒரே மெசேஜே நம்ம பல தடவை கேட்கிறப்போ, பல தடவை வாசிக்கிறப்போ அது பல அர்த்தங்களை கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் பகுதியில அழைப்பை பார்க்கிறோம். கம், கர்த்தர் அழைக்கிற ஒரு அழைப்பை தான் பார்க்கிறோம். அந்த முதல் வசனத்தையே நீங்க பாருங்களேன், என்னன்னு சொல்லுது? தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். சோ அவர் முதல்ல நம்மகிட்ட சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க முதல்ல வாங்க. இப்ப சமாரியா பெண்ணுகிட்ட அவர் என்ன சொன்னாரு? என்னிடத்தில் தண்ணீரை குடிக்கிறவன் இனி தாகம் அடையான், இல்ல அவனுக்கு இனி தாகமே வராது, அப்படிப்பட்ட தண்ணீரை நான் கொடுக்க முடியும்னு அவரு அந்த சமாரியா பெண்ணுகிட்ட சொல்றான். சமாரியா பெண் என்ன செஞ்சா? அவ தண்ணீரை தேடி வந்தா, தண்ணீர் இருக்கிற இடத்தை தேடி வந்தா. இப்ப நமக்கு இப்ப தண்ணீர்ன்னு சொல்லும்போது நமக்கு அர்த்தம் என்னன்றது நம்ம விளங்கிக்கிறோம். தண்ணீர்ன்றது மாத்திரம் அல்ல, ஆண்டவர்கிட்ட வர்றது. இப்ப ஆண்டவர்கிட்ட அவரை தேடி நாம் வரும்போது நமக்கு அவர் என்ன செய்யறாரு? யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு, சமாரியா பெண்ணுக்கு தகுதி இருந்துச்சா? இதே மாதிரி தண்ணீரை தேடி ரெபேக்காலும் தான் வந்தா இல்லையா? ரெபேக்காலையும் சமாரியா பெண்ணையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒருவேளை ரெபேக்கா பெட்டரா இருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் தண்ணீருக்காக தான் வந்தாங்க, ரெண்டு பேரும் தண்ணீரை மொண்டு கொண்டு போனார்கள். ஆக தண்ணீரை தேடி தேடி வர யாரா இருந்தாலும், அதாவது ஆண்டவரை தேடி யார் வந்தாலும் அவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை அருளி செய்கிற தேவன். இப்ப அந்த கிணற்றிலிருந்து அவங்க தண்ணீரை எடுக்கிறதுக்கு எந்த காசும் கொடுக்கல, எந்த பணமும் செலவு பண்ணல. இவரிடத்துல ஆசீர்வாதத்துக்கு வருவதற்கும் நமக்கு எந்த செலவும் தேவையில்லை. ஆக்சுவலா அவர் இங்க வந்து நமக்கு பேசுறது எதை பற்றி சொல்றாருன்னா, ஆண்டவரிடத்துல வரும்போது ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஒரு போஷாக்கை தருகிறார். அது தண்ணீரா இருக்கட்டும், அது அப்பமா இருக்கட்டும், நானே ஜீவ அப்பம்ங்கிறாரு. அப்படி அவர் நமக்கு கொடுக்கும்போது அது இலவசமாய் தருகிறார். இப்போ நம்ம ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொண்ட எந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம காசு கொடுத்துருக்கிறோம், அல்லது எந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் நம்மை
அஹ், ஏதாவது தியாகம் செய்திருக்கிறோமா, அல்லது இந்த மற்ற மற்ற இனத்தார் போல, மற்ற மக்களை போல ஏதாவது நம்மையே வருத்தி கொள்ளுகிறோமா? எதுவுமே கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வேணும்னு நம்ம கண்ணை மூடி கேட்டா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதாக தான் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான விலையேறப்பெற்ற ரட்சிப்போ, நித்திய ஜீவனோ, அல்லது அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்கிற அந்த பரலோக வாழ்வோ, எதையுமே அவர் நமக்கு இலவசமா தான் தரார். ஆனா நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அவரிடத்துல தேடி வந்து கேட்கணும். We have to come to him and we have to ask him. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல அடுத்த பகுதியா நம்ம அந்த வசனத்துல பாக்குறோம். நீங்க இப்படி தேடி கேட்கும்போது நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஷேர் ஆகலையோ? வசனம் தெரியுதா? எனக்கு எடுக்கவே இல்ல தெரியல. வசனம் தெரியல. ஆமா, ஷேர் ஆகல. ஸ்கிரீன்ல வரல. அதான் ஷேர் ஆகல. ஆக நம்ம அந்த 2வது பகுதியில நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நீங்க என்னை தேடி என்னிடத்துல பெற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன எப்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க ஏதோ தாகத்துக்காக வந்தீங்க. தாகத்துக்காக வந்தபோது அங்க என்ன உங்களுக்கு தராரு? இலவசமா உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாரு. பணம் இல்லைன்னா கூட வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அதே சமயத்துல உயர்ந்த ரக உங்களுக்கு எது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ, எக்ஸ்பென்சிவா இருக்குமோ, அதை உனக்கு கொடுக்குறேன். இப்போ சும்மா உதாரணமா இப்ப நம்மளை கொண்டு போய் ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு டின்னர் அல்லது ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னா, ட்ரீட் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிச்சார்னாலே அவர் ஒரு சாதாரணமா ஏதோ குறைவா அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை in abundance. God always blesses us in abundance. அது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்க்கிறது. So to be blessed, we have to turn to God. அதுதான் அவர் சொல்ற முக்கியமான காரியம். 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆல் அவர் வேர்ல்ட்லி எஃபர்ட்ஸ், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அல்லது ரட்சிப்புக்காக அல்லது மன்னிப்புக்காக அல்லது சமாதானத்துக்காக, இன்னைக்கு உலகத்துல அந்த சமாதானத்துக்காக எவ்வளவு பெரிய பெரிய தேச தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அங்க குண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சமாதானம்ங்கிறதே அவர்களுக்கு நடப்பதாகவே இல்லை. சோ இந்த இவ்வளவு பிரயாசத்தை நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க என்கிட்ட வாங்க, என்கிட்ட எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. இப்ப என்கிட்ட வாங்கன்னு முதல்ல சொன்னாரு. இப்ப அடுத்ததா என்ன சொல்றாருன்னா, கவனமாய் செவி கொடு அப்படிங்கிறாரு. லிசன் அட்டென்டிவ்லி. அவருடைய வார்த்தைகளுக்கு நாம கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அலட்சியமாவோ அசதியாவோ அல்லது கர்த்தர் பேசுறதை உதாசீனப்படுத்துகிற விதமாக நாம் நடந்து கொள்ள கூடாது. அப்ப நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா அவர் சொன்ன பிரகாரம் கவனமாய் நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்புறம் அதுல நலமானதை சாப்பிடுங்க. அப்ப
யோவான் சொல்லுவாரு, இந்த 1 யோவான் அந்த அந்த பகுதிகளில் சொல்லுவாரு, நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் வேணும். எது நலமானது எது நலமானதல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களுக்கு அழகா இருக்கிறத நம்ம பார்த்து ஏதோ நினைச்சு வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு அது என்ன செய்யும்? வயிற்றுல பிரச்சனை உண்டாகும். அப்போ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட சாப்பாடுகளை அஹ், கவனமாய் பார்த்து நாம அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த டிசர்ன்மெண்ட் நமக்கு அதிகமா தேவை. அப்படி நாம செய்யும் போது என்ன சொல்றாரு? உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அப்ப அவர் கொடுக்கிற சாப்பாடு எது? சரீரத்துக்கு அல்ல, ஆத்துமா. நாம உடனே ஒரு பெரிய நல்ல டர்க்கி பிரியாணி கொடுக்குறாரு அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்க கூடாது. God is giving us the best for our soul. நம்ம அப்ப தாகமும் பசியும் எங்க இருக்க வேண்டும்? ஆத்துமாவில் இருக்க வேண்டும். சரீர பசியோ சரீர தாகத்தையோ உதாரணமா சொல்றாரு. ஆனா அவர்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஆத்தும ஆசீர்வாதத்தை வந்த யார அவரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லாம அனுப்பியிருக்காரு. திமிர்வாதக்காரனா இருந்தா கூட, அவன் படுத்த படுக்கையில் இருந்தவனா இருந்தாலும் கூட, அவனை சுகப்படுத்தும் போது அவர் செய்த முக்கியமான காரியம், நீ படுக்கையை விட்டு எழுந்து நட, இனி பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப எல்லாருக்கும் அந்த ஆத்தும ரட்சிப்பை அவர் அருளி செய்கிறார். அப்ப நம்ம அவரிடத்துல கவனமா செவி கொடுத்து அவர் கொடுக்கிற பெஸ்ட சாப்பிட்டோம்னா நம்ம ஆத்துமா எப்படி இருக்குமா? கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அப்ப அவர் முக்கியமா திரும்ப திரும்ப சொல்றது இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, லிசன் டு ஹிம் அண்ட் ஒபே, லிசன் டு ஹிஸ் வேர்ட். பின்னால பாத்தீங்கன்னா வசனத்தை முக்கியப்படுத்துறத பார்ப்போம். அப்போ உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். நம்ம அவரிடத்துல வரணும், அவர் சொல்றத கேட்கணும், அப்புறம் நாம கேட்கணும், நமக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அப்போ அவர் நம்ம ஆத்மாவை ஆசீர்வதித்து பிழைக்கும்படியாய் செய்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளம் அவங்களுக்கு தேவையா இருந்துச்சு. எதை சொல்லுவதற்கு ஒரு ஓமானம் வேணும், ஒரு ஓமை வேணும். இன்னும் கொஞ்சம் முந்தின அதிகாரங்கள்ல தொடக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எசாயாவுடைய சொந்த குமாரர்களே அடையாளமாக கர்த்தர் காண்பித்து கொண்டிருப்பார். சோ இவங்களுக்கு இங்க அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான தகப்பன்மார்கள்ல ரொம்ப அவங்களுக்கு எப்பவும் நினைக்கக்கூடிய ராஜா யாருன்னா தாவீது. ஏன்னா இங்க தாவீது கிட்ட அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அதிகமான கிருபையை தந்தது மாத்திரம் இல்ல, அவரோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கையை பண்றார். உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும்னு. இப்போ அந்த தாவீதுக்கு நான் என்ன செய்தேன், அதை நான் உங்களுக்கும் செய்வேன் அப்படின்னு அவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கறத பாக்குறோம். ஸோ இந்த இந்த வசனங்கள்ல முக்கியப்படுத்துற காரியம் என்னன்னு சொன்னா, turn to God, listen to God and ask God. இந்த மூணையும் நம்ம செய்யும் போது அவர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, தாவீதுக்கு செய்த ஆசீர்வாதத்தை போல. தாவீத பாத்தீங்கன்னா அவன் குடும்பத்தாராலேயே ஒதுக்கப்பட்டவன். அவங்க அப்பா அவன் ஒரு மகனே ரெக்கக்னைஸ் பண்ணாம இருந்தான். சாமுவேல் அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு ராஜாவாக ஒரு குமாரனே உன் குடும்பத்திலிருந்து எடுக்கணும்னு சொன்ன உடனே அவன் அதுக்கு தகுதியா இந்த தாவீத பற்றி அவன் நினைக்க கூட இல்லை. ஏன்னா மற்றவங்க எல்லாம் மிலிட்ரி ட்ரெயின்டு, நல்ல பாடி ஸ்டாச்சர், உயரமா இருக்காங்க, அவங்கதான் தகுதியானவங்க. இவன் சின்ன பையன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன், இவனுக்கு படிப்பறிவோ எந்த அனுபவமும் இல்லாதவன், இவனை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சாதாரணமா ஒரு
தகப்பனா கூட அவன் அப்படித்தான் ஒதுக்கி வச்சான். ஆனா கர்த்தர் அவனைத்தான் தேடி கரவலாடுகளுக்கு பின்னால சென்ற இந்த தாவீதை தான் என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக அவனை கண்டேன் என்று சொல்கிறார். சாமுவேல் சவுல் கிட்ட சொல்லும்போது சொல்லுவாரு, பின்னால வாசிப்போம். அதுல சொல்லுவாரு, அவர் இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தேடி அவர் ராஜாவா ஏற்படுத்த போறாரு. உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கும், ஏன்னா நீ அவருக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சாமுவேல் சொல்லுவார். பாத்தீங்களா? அப்போ உன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் நடந்துக்கும் போது அந்த தாவீதுக்கு அவர் கிருபைகள் கொடுத்தாருன்னார்ல, என்னென்ன கிருபையை கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது தாவீதை அவருடைய ஜனக்கூட்டத்துக்கு சாட்சியா வைத்திருக்கிறார். இரண்டாவது அவருடைய ஜனத்துக்கு தலைவராக வைத்திருக்கிறார். மூன்றாவதாக அவர் ஜனத்துக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார். இதை நமக்கும் செய்வார். நாம் நம்முடைய மக்களின் மத்தியில, நம்முடைய கம்யூனிட்டியில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய கிளான்ல, நம்மை சுற்ற சொசைட்டில நாம சாட்சியா இருக்க முடியும். நாம ஒரு சின்ன குரூப்புக்கு லீடரா இருக்க முடியும். நாம ஒரு பெரிய நாடு மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு பெரிய அமைப்புக்கு அதிபதியாகவும் முடியும். கர்த்தரால் செய்ய முடியாது ஒன்றுமில்லை. கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை தான் தெரிந்து கொள்கிறார். நாம எதுக்கும் லாய்க்கில்ல, நம்ம நம்மளை பற்றி நினைப்போம். ஆனா கர்த்தர் நம்மை அப்படியாக மாற்றி உயர்த்துகிற தேவன். அவர் அதை வாக்குத்தத்தமாகவே, அதை ஒரு உடன்படிக்கையாகவே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா அவர் சொல்ற ஒரே காரியம் திரும்ப திரும்ப, listen to my words. அந்த ஒன்றுதான் அவர் கேட்கிறார். who will incline their ear, தங்கள் செவியை சாய்க்கிறவர்களுக்கு செவியை சாய்த்து அவர் சத்தத்தை கேட்டு. இந்த செவி சாய்க்கிறதுங்கிறது ஒரு முக்கிய அம்சம். willingness to listen. கேஷுவலா அப்படியே கேட்டுட்டு போகிறது ஒண்ணு, ஆழமா கேட்கறது இன்னொன்னு, வாஞ்சையோடு கேட்கறது இன்னொன்னு. விருப்பத்தோட கேட்கணும். எதையும் நம்ம விருப்பத்தோட ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு மெசேஜ் இருக்குது, சர்ச்சில் நடத்த சொல்றாங்க. அந்த மெசேஜே ஒருத்தருக்கு அது ஒரு மாதிரி பிரயோஜனமா இருக்கும், அடுத்தவங்களுக்கு அது வேற மாதிரி ஆசீர்வாதமா இருக்கும், இன்னொருத்தருக்கு அவங்களுடைய கேள்விக்கு பதிலா இருக்கும். பட் அவர் ஒரு மெசேஜ் தான் கொடுத்திருப்பார். அவர் எல்லாரையும் நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாரு. அவர் ஒரு ஜெனரல் மெசேஜ் கொடுக்கிறாரு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாய் அது பயன் கொடுக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்படிதான் ஆசீர்வதிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நாம அதற்கு செவி கொடுக்க ஆயத்தமாய் இருக்கணும். யாரெல்லாம் அப்படி கேட்கிறோமோ, யாரெல்லாம் அப்படி வாஞ்சையோடு அவருடைய வசனத்துல தியானமா இருக்கிறோமோ, தாவீதை பாத்தீங்கன்னா 119 சங்கீதம் முழுவதிலும் அவர் எப்படி கர்த்தருடைய வசனத்தோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முட்டி நடத்தி இருக்கிறார், எப்படி அந்த வசனத்தை மகிழ்ச்சியாய் ஏற்றிருக்கிறார், எப்படி அந்த வசனம் அவரை வழி நடத்தி இருக்கு. உங்களுடைய பிரமாணங்களை எழுதி வைத்ததினாலே நான் என்ன செய்யல, பாவம் செய்யலைங்கிறாரு. இப்படி எல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையோடு ஒத்து அந்த ஒரு அனுபவத்துல இருந்ததுனாலதான் அவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தார். அவர் கர்த்தருடைய சித்தப்படியெல்லாம் செய்வான் என்று கர்த்தர் நம்பி இருந்தார். அந்த தாவீதுக்கு தான் உடன்படிக்கையையும் வாக்கு தத்தங்களையும் கொடுக்கிறார். அதை நமக்கும் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். தாவீது பாவம் செய்யலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனாலும் தாவீது செய்த பாவங்களுக்கு மன்னித்து, தாவீதுக்கு தகுதியே இல்லாது இருந்த போதிலும் அவனை ஒரு ராஜாவாக்கி, அவனை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து, சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி அவருடைய தலைமுறையில மேசியா பிறப்பதற்கு செறிந்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், அவருடைய அந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, அதை வசனத்தை கேட்பதிலும் தீவிரம், அதன்படி செய்வதிலும் வாஞ்சை, விருப்பம். அதனாலதான் அவருக்கு அந்த ஆசீர்வாதம்.
நாமும் இப்படி காண்பிக்கும் போது கர்த்தர் நம்மையும் அப்படி பெரியதாய் ஆசீர்வதிப்பார். கடைசி வசனம் அதுதான் நமக்கு சொல்லுது. சரி, இந்த தாவீதை பற்றியதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப தாவீது ஒரு சாட்சியா இருந்தாரு. அடுத்ததா அவர் ஒரு தலைவரா இருந்தாரு. அந்த மக்களை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் யுத்த பிரகாரமாக, சேனைகளுக்கு பிரகாரமாக, வெற்றிகள், அவர் சுத்தி சுத்தி ராஜ்யம் எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா அவர் அநேக ரத்தங்களை சிந்த வைத்தார். கையில ரத்த பழிகள் இருந்தது. அவ்வளவு யுத்தத்தை போரிட்டார், வென்றார். அதே மாதிரி அவருடைய ராஜ்யத்தையும் அவர் நல்ல விதமா நடத்தினார். ஒரு மேய்ப்பனை போல மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற கரிசனை உள்ள ஒரு தலைவராய் இருந்தார். அடுத்ததா அவர் ஒரு அதிபராகவும் இருந்தார். அவர் ஒரு ஒரு ராஜாவாக, ஒரு ராஜ்யத்தின் தலைவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இது வழியாக இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில ஏற்கனவே நிறைவேறி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்து இப்போ இந்த வசனத்தின்படி நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா, கர்த்தரும் ஆளுகை செய்கிறார், தாவீதும் ஆளுகை செய்வார். அது எப்படி நடக்கும்? கர்த்தரும் ஆளுகை செய்யறாரா, தாவீதும் ஆளுகை செய்யறாரா? எப்ப நடக்கும்? தாவீது ஏற்கனவே மரிச்சு போயிட்டாரு. அப்ப எப்பதான் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம தீர்க்க தரிசனம் எப்பவுமே ஃபோர்த் டெல்லிங், வரப்போகிறத சொல்ல போகிறது, இப்ப இம்மீடியட்டா நடக்கிறத சொல்றது, அப்ப நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லுது. இல்ல, இதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ இங்க தாவீது ஏற்கனவே இறந்துட்டாரு. ஏசாயாவுக்கெல்லாம் ரொம்ப முன்னால தாவீது இறந்துட்டாரு. அப்போ இவர் எப்ப திரும்ப ராஜாவா வரப்போறாரு? அவன் உயிர் தெழுந்துதான் வரணும். அப்படின்னா எப்ப நடக்கும்? அது 1000 வருஷ அரசாட்சியில தான் அது நடக்கும். அந்த 1000 வருஷ அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவும் வருவார், தாவீதும் ஆளுவார். இதுக்கு நமக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 30:9. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். அந்த ஜனங்கள் யாரை சேவிப்பார்கள்? தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிப்பார்கள். அடுத்தது எழுப்ப போகிற தாவீதை. அப்ப எப்ப எழுப்ப போறாரு? 1000 வருஷ அரசாட்சி. அப்பதான் எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல எழும்புவார்கள். சரியா? அப்போ அந்த சமயத்துல அவரையும் சேவிப்பார்கள். இன்னொரு வசனம் பாருங்களேன், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 23-24. அவர் அதிபராய் மேய்க்கும்படி என் குமாரன் என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். இருங்க, அது போதும். அவ்வளவுதான். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய நான் அவர்கள் நடுவில் தேவனாய் இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். அப்போ செப்பர்டு, அதிபதி, விட்னஸ். மறுபடியும் அதே மாதிரி நீங்க இன்னும் 37ஆம் அதிகாரம், இதே எசேக்கியேல் 37:25 கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா, அங்கேயும் என் தாசனாகிய தாவீது அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார் என்ற வார்த்தையை நாம பார்க்கணும். சோ தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ளவைகள், அவர் கொடுத்த கிருபைகள் உண்மை உள்ளவைகள். அதை நாம் இப்படி வசன ஆதாரத்தோடு பார்க்கிறோம்.
அந்த கிருபைகளை நமக்கும் தேவன் அளிப்பார். நாம் அவரோடு கூட உட்கார்ந்து நாம் ஆளுகை செய்வோம். அவரோடு உட்கார்ந்து நாமும் நியாயம் தீர்ப்போம். அவரோடு உட்கார்ந்து அந்த 1000 வருஷ அரசாட்சி அப்போ ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாமும் செயல்படுவோம். இதுக்கு ஆதாரம் எபேசியர்ல இருக்கு, வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்கு, பேதுருவின் நிருபங்களிலும் இருக்கு. தேடி பார்த்தீங்கன்னா உங்களால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த 3 பகுதிகளிலுமே இதை குறித்து அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அவரோட கூட ஆசனங்களிலே நாம் உட்காரும்படி செய்து அப்படின்னு எபேசியர்ல இருக்கும். ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம்னு சொல்லி வெளிப்படுத்தலும் பேதுருவின் நிருபத்திலும் இருக்கும். சரி, இப்ப 5ஆம் வசனம். இப்படி நீ செவி சாய்த்து கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது நான் என்ன உனக்கு செய்வேன்னா, உன்னை நோக்கி ஒரு பெரிய ஜாதி, அதாவது இது தேசத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல அவரை நம்புகிற பிள்ளைகளாகிய நமக்கும் அதை சொல்லுகிறார். அநேகரை உனக்கு நான் உன்னிடத்துல வரவழைப்பேன். நிறைய பேரு கடைசி நாட்கள்ல வாஞ்சையோடு, இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் வாஞ்சையோடு வர்றாங்க. இந்த வசனம் எல்லாம் இப்படியா, கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரா, உங்க கடவுள் அதெல்லாம் சொல்றாரா, இப்படிலாம் நம்ம இடத்துல கேட்கறதுக்கு நிறைய மக்கள் வருகிறாங்க, இன்னும் வருவார்கள். எதுக்கு? உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இம்மீடியட்டா அந்த தீர்க்க தரிசனம் அந்த தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும் நம்ம தெரியும், இஸ்ரேல் தேசத்தை நோக்கி கடைசி நாட்கள்ல எல்லா பகுதியிலிருந்தும் அங்க வருவார்கள் என்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம். அது ஒரு அடையாளமாகவே நாம் பார்க்கலாம். கடைசி நாட்கள்ல இப்படி ஜனங்கள் கூட்டமாய் அங்க வருவாங்கன்னு. இரண்டாவதாக இது நம்மை குறித்து சொல்லுது. நாம அவருடைய ராஜ்யத்தை கற்ற பணியில இருக்கும்போது நமக்கு இப்படி ஆசீர்வாதத்தை அவர் தருவார் அப்படின்னு நாம அங்க பார்க்கிறோம். ஸோ அல்டிமேட் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்ப நடக்கும்? மில்லினியத்துல நடக்கும். ஏசாயா 60:5 வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் சேனை உன்னிடத்திற்கு வரும். கடற்கரையின் திரளான கூட்டம், கடற்கரை மணலத்தனையான திரளான கூட்டம், எண்ணவே முடியாத அளவுக்கு ஜனங்கள் வருவார்கள். எங்க இஸ்ரேல் தேசத்துக்கு வருவார்கள், நம்மண்டையும் வருவார்கள், கர்த்தரண்டையும் திரும்புவார்கள். அது எப்ப நடக்கும்? 1000 வருஷ அரசாட்சியின் காலத்துல. ஏன்னா அப்பதான் இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சமயம்தான் ஏற்றுக்கொள்வார்கள். உபத்திரவ காலமே அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உபத்திரவ காலத்துலதான் அவர்கள் ரட்சிப்பை அடைவார்கள். ஒரு கூட்டம் இப்பவே கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க, ஒரு கூட்டம் இப்பவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அது கொஞ்சம் பேர் தான். ஆனா திரளான மக்கள் இன்னுமே போய் சவுத்துல முத்திட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க, இயேசு வரல, இன்னும் வரல, மேசியா வரலன்னு. அதனால அந்த மக்கள் ரட்சிப்பெல்லாம் எப்ப நடக்கும்? அந்த மில்லினியத்துலதான் நடக்கும். அந்த சமயத்துல இப்படி ஒரு அடையாளமாய் நாம் பார்ப்போம். எல்லாரும் ஓடி வருவதை நாம் பார்க்கிறோம். இது என்ன நமக்கு காண்பிக்குது? எல்லா ஜனங்கள் மேலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஏதோ இஸ்ரேல் ஜனத்தை மாத்திரம் ஆண்டு கொண்டிருக்கிற கர்த்தர் அல்ல நம் கர்த்தர். நம் கர்த்தர் சர்வ வல்லவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். அவருடைய ஆளுகையை நீங்க பார்க்கணும்னு சொன்னா அவர் சொல்ற காரியம் என்ன? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. அப்போ அவ்வளோ பெரிய கர்த்தருக்கு எல்லாரும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. எல்லாவற்றையும் அவருடைய திட்ட பிரகாரம் தான் அவர் நடத்துறாரு. அதுல ஒரு காரியம் என்னன்னா, இது எல்லாரும் ஓடி வருவாங்க, அவரிடத்துல அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். அதனால
6ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த காலேஜ்ல எல்லாம் நம்ம படிக்கும்போது, காலேஜ்ல நம்ம சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குமா, அது ஒரு முறை வருமா, அதை நம்ம அது வர்றதுக்குள்ள அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடும். அதை கிராப் பண்ணிக்கிட்டோம்னா நாம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண முடியும், இல்லையா கடந்து போயிடும். யூ வில் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இந்த ஒரு நிமிஷமே நம்ம திரும்ப இதே நிமிஷத்தை நம்ம கொண்டு வர முடியாது, இல்லையா? இன்னும் 24 மணி நேரம் அந்த சைக்கிள் முடிஞ்சு அடுத்த நாளைக்கு தான் இந்த நிமிஷம் வரும். அப்போ இந்த நிமிஷத்தை நம்ம திரும்ப கொண்டு வரணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். யோசுவாவுக்காக அவர் அப்படி செய்தாரு. ஆகாசுக்கு அடையாளமாக அந்த சண்டையில செய்தாருன்னு சொல்லி நம்ம வாசிச்சோம். அது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். ஆக இங்க நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு என்ன? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்போ there is a time. Always we must remember, வேதத்துல நமக்கு டைமை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. நம்ம அங்கங்க நான் சொல்லிக்கிட்டே வரேன். காலம் பின்னி பிணைந்த கர்த்தருடைய ஒரு குவாலிட்டி. இட் இஸ் பிரின்சிபிள். நிறைய காரியங்கள் இருக்கு, பரிசுத்தம் அப்படியெல்லாம் ஒவ்வொரு நிறைய காரியங்கள் இருக்கு. காலமும் அவருடைய ஒரு மெயின் பிரின்சிபிள். இது டைம்னே ஒரு மேகசின் அந்த காலத்துல வந்துச்சு. மேனேஜிங் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸா இருந்தது, படிக்கிறதுக்கு இருந்தது. ஸோ மேனேஜிங் டைம், நோயிங் டைம், யூட்டிலைசிங் த டைம், இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா, யூஸ்ஃபுல் பர்சனா மாற்றும். இங்கேயும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுது. அப்போ there is a time for us to seek him. அது எப்போ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த சமயத்துல அந்த டைம்ல நாம அவரை தேடினா அவர் சமீபமா இருப்பாராம். அப்ப நாம அவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், we miss everything. இப்ப அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கிறோம். அந்த 5 கன்னிகைகள் அசதியா இருந்தாங்க, 5 கன்னிகைகள் விழிப்பா இருந்தாங்க. எல்லாம் தூங்குனாங்க. ஆனா இவங்க தேவர் இன்வர்ட்லி அலர்ட். அதுதான் அங்க நம்ம கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, இந்த இன்வர்ட்லி அலர்ட். அது இல்லைன்னு சொன்னா அந்த அடுத்த 5 பேர் மாதிரி தான். அவங்களும் பந்தம் வச்சிருந்தாங்க, பட் they were not alert, they were not prepared. அதனால என்னாச்சு? அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஓடி போய் தட்டுறாங்க, நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம எப்பவுமே அதற்காகத்தான் அது எச்சரிப்பாய் கொடுத்துருக்கு. உன்னத பாட்டுல கூட நம்ம வாசிச்சிருக்கோம். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நேசர் கதவை தட்டுவார், 5ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அப்ப அவ அது வரைக்கும் காத்திருந்தா, வாசற்படியிலேயே காத்திருந்தா. அவர் வர தாமதமானவன போய் படிச்சுட்டான். ஆனா அப்ப நேசத்து கதவை தட்டுறாரு. இவ கதவை திறக்கிறதுக்கு எந்திரிக்கல, அசதியா இருந்துட்டா. என்ன அசதியா இருந்துட்டா? மேபி she would have loosened her dresses, இல்லைன்னா நைட்டியில மாத்திருப்பா, ஏதோ ஒண்ணு. so she couldn't come immediately. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பார்க்கும்போது நேசர் போயிட்டார். you missed the opportunity. அப்படி நாம எப்பவுமே அந்த நிலைமையில, பரிதபிக்கக்கூடிய நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்துடக்கூடாது. நம்ம செவியை சாய்த்து எப்பவும் உள்ள அலர்ட்டா கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய், எல்லா விதத்திலும் ஆயத்தமானவர்களாய். அது எப்ப முடியும்? வசனத்தை நாம கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவருக்கு நமக்கு அந்த வெளிப்பாடுகளை தருவார்.
இதுதான், இவ்வளவுதான் இல்ல, இன்னும் இன்னும் ஆழமா நிறைய இருக்கு. இட்ஸ் பிக் ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. தோண்ட 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 தான் கிடைக்கும். நம்ம இப்படி மேலாட்டமா பார்த்துட்டு தோண்டிட்டு அப்படியே போயிட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. நிறைய ஆழமா தோண்டணும். அப்போ அதுப்பதான் அது வெளிப்பாடுகளே நமக்கு கிடைக்கும். அப்பதான் நம்ம அவர் வர சமயமே புரிஞ்சுக்க முடியும். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல இது மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் அறைகள் கட்டப்பட்டவனாய் வாசலண்டையில நின்னு எஜமான் எப்போ வருவான்னு காத்திருக்கிறவனாய் இருக்கணுங்கிறத பாக்குறோம். அவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவனை நான் கூப்பிட்டுக்குவேன்றாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம அவரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடணும். அநேகர் சொல்லுவது அந்த சமயம் அதிகால நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், அங்க கூட நம்ம வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்துல, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்ட்டு பார்க்கிறோம். அப்புறம் அதிகாலையில தான் எல்லா யோசுவா, யோசபாத்து, ஏசாயா, எலியா எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா அதிகாலையில தான் எழுந்து, இயேசு கிறிஸ்து அதிகாலமே எழுந்து இருட்டோட எழுந்து, இந்த ஸ்திரீகள் இயேசுவை காணும்படியா வரும்போதும் அதிகாலமே எழுந்து ஓடி வந்தார்கள், இருட்டோட ஓடி வந்தார்கள். அப்பதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடிஞ்சது. சோ அது அந்த நேரத்தை நாம என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிட கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. நான் அதுக்காக 1/4 மணி நேரம் தான் நான் ஸ்பெசிபிக்கா சொல்லல. பட் அதுதான் வேதத்தில் உள்ள ஒரு காரியம், விளங்கி கொள்ளுகிற ஒரு காரியம். சரி, 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். ஏன்னு சொன்னா அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்து. இந்த மிஸ் பண்றவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற வசனம். எப்படி மிஸ் பண்ணிடுறாங்க, தங்களுடைய பாவமான வழிகளினால அவர்களுக்கு அந்த சமயமும் தெரியல, அவர் சமீபமா இருக்கிறதும் தெரியல. இது எப்ப தெரியும், அவரோடு இசைந்து இருந்தாதான் தெரியும் இல்லையா? அது நமக்கே நல்லா தெரியும். உலகம் இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், they do not know where they are going. They do not know how to find God. நமக்கு அழகா வீட்டுல சோஃபால உட்காந்து you can read, you can know, you can feel the presence of God. ஆனா அவங்க எவ்வளவோ செஞ்சு பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியல, அதனால அப்படி மிஸ் பண்ணிடுவாங்க. அக்கிரமக்காரர்களுக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே, திரும்பவுமே நான் சொல்றேன், அது புதிய ஏற்பாட்டுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஆண்டவரே மலப்பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறாரு, ஆக்ஷனை விட த ப்ரீ மெடிடேஷன் இன் த பிரெயின், இன் த மைண்ட். ஒரு கொலை செய்யறதுக்கு எவ்வளோ யோசிச்சு செய்யணும் தெரியுமா? அதை நம்ம தாவீது வாழ்க்கையிலே தான் பார்க்கிறோம். உப்பரிகையில நடந்தான், பாவம் செஞ்சுட்டான். அந்த பாவத்துக்காக அதை மறைக்க, அந்த தப்பை யார் மேலேயாவது போட அவன் என்னெல்லாம் செய்யறான்னு நம்ம அந்த 2 சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு யோசிக்கணும், எவ்வளவு அவன் ராஜா, அவனுக்கு யோசிக்கிறதுக்கு எத்தனை இருக்குது. இதுக்கு மத்தியில இதை அவன் முக்கியமா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இதுதான் ஒரு பாவம் செஞ்சுட்டா நம்மளுடைய நிலைமை. நாம் செய்ய வேண்டியது செய்யாமல் செய்யத்தகாததை செய்து வந்தோம். என்னது இப்படி? ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம எங்கேயோ போயிட்ட. கொஞ்ச நேரம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்ட, பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கிட்ட. தூங்குறமா அந்த கலக்கத்துல அப்படியே நடக்கிறேன்னா ராஜா, நான் போருக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மேல நடந்துட்டு இருந்த பாவத்துல விழுந்துட்டேன். சோ அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். அப்ப என்ன நடக்கும்,
அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெற்றவரா இருக்கிறார். அவன் மேல மனது. இதுல நீங்க 2 காரியத்தை தொடர்ந்து பார்க்கணும். அதாவது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் நாம பார்த்துக்கிட்டே வரோம். அவர் நமக்கு சமீபமா இருக்கார். நாம தேடினால் கண்டடையும். அவர் திணிச்சிட்டு நம்ம மேல விழ மாட்டார். இங்க பாரு, என்னை பிடிச்சுக்கோ அப்படியே சொன்ன இடங்களும் உண்டு. ஆனா பொதுவா அவர் அப்படி செய்யவே மாட்டார். He will not force himself. We have to seek him. நாம அவரை தேடுனா எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறேங்கிறார். மத்தேயு 6:33. அதனால நாம தேட மாத்திரம்தான் செய்யணும். அது தேடுறது கரெக்டா செய்யணும். அப்ப நாம தேட முடியாதபடி இருக்கிற இந்த துன்மார்க்கத்தனம், பாவங்கள், அக்கிரம நினைவுகள், செயல்கள் எண்ணத்துல இருந்தா கூட you cannot be sensitive. You cannot be alert. உனக்கு கிளாரிட்டி இருக்காது. சில சமயம் நான் பேசும்போது உள்ளுக்குள்ள இன்னொரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்க பேசுறது நமக்கு கேட்காது. அது பேசிட்டே இருப்பாங்க, ஆனா வேற ஒரு சத்தம் குளறிட்டே இருக்கும். கிளாரிட்டி இருக்காது. அது என்னன்னா இந்த நிலைமை, இப்படி ஒரு நிலைமை. அதையும் மன்னிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்காராம்? தயை பெருத்தவராய் இருக்கிறார். So God expects us to repent. அந்த ரிப்பென்டன்ஸ்னா என்ன? இந்த வழிகளை எல்லாம் விட்டு அப்படியே ஒரு அபவுட் டர்ன், அப்படியே திரும்பணும். இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும். நம்ம இந்த ரோட்ஸ்ல யூ டர்ன் போடுறான் பாருங்க. போன வழியில திரும்பி மறுபடியும் அந்த பக்கத்துல அதே வழியில போறோம். எங்கிருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு வரோம். போற வழியில போற பாதை சரியில்லை. டர்ன் பேக், கம் டு மீ. இதுதான் அவர் சொல்றது. கம் என்னிடத்துல வா, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். பணம் இல்லாம ஆசீர்வதிக்கிறேன், இலவசமா கொடுக்கிறேன், உன்னதமான உச்சிதமான பொருள்களால் உனக்கு கொடுக்கிறேன். உன்னோட இருதயமும் செவியும் என் சத்தத்துக்கு சாய்ந்திருக்கட்டும். கீழ்ப்படி, ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் அவர் சொல்ற இந்த அதிகாரத்தில் அவர் சொல்ற முக்கியமான காரணம். So repentance means turn to God. அப்போ அவர் நம்ம என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறது. எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாருன்னா, அது ஒரு உன்னதமான ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு போகும். இப்போ அந்த அக்கிரம செயல்கள் எதனால் வருகிறது என்று பார்த்தோமானால், நினைவுகளின் தோற்றம். முதல்ல இருந்தே மனுஷனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எதுன்னா, அவனுடைய நினைவுகளின் தோற்றமே பொல்லாப்பா இருந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் அவனை தண்டிக்கும்படியாக வெள்ளத்தை அனுப்பினார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப இருந்தே இந்த நினைவு பிரச்சனைகள், இந்த தாட் லெவல் ப்ராப்ளம், தாட்ல நமக்கு இருக்கிற பயங்கரமான ஒரு நினைவுகள். அவர் தாட்ஸ் as words have power. It will drive us to do something which may be wrong. So எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் மனதில் வைக்கிறோம், வளர்க்கிறோம் என்பதை நாம் யோசிக்கணும். நிறைய கோப செயல்கள், ஒருவேளை அந்த நேரத்துல செய்யற செயல் அதுக்கு அவ்வளவு கோபமே தேவைப்பட்டிருக்காது அப்படின்ற மாதிரி நாம யோசிப்போம். எதுக்கு இவ்வளவு கோபம் அப்படின்னு யோசிப்போம். அது ஏன்னா அது எண்ணத்துல அங்க உருவாக்கி கொண்டிருந்தது. இந்த யாக்கோபு சொல்றாருல, பாவம் கற்பம் தரித்து பின்ன அது பாவமாகிறது. அப்ப அது அப்படின்னா என்னன்னா, தாட் லெவல்ல அது உருவாகிட்டு இருக்கு. In your thought you can kill, in your thought you can murder, in your thought you can dishonor, you can insult, you can do sexual assault, you can rape, you can do whatever you want in your thought. அதனாலதான் தாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை
கர்த்தர் கொடுக்கிறார். அதான் வேதத்துல நம்ம பல இடங்களில் எச்சரிக்கப்படுகிறோம். பிரசங்கிலையும் சொல்றாரு, கடைசி கடைத்தொகை என்னன்னா எண்ணங்களையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். So not only our actions, but also our thoughts. நாம நினைப்போம் யாருக்கும் தெரியாது, யாருக்கிட்டையும் நம்ம சொல்லல, ஒருத்தராலையும் புரிஞ்சு நம்ம யாரை பத்தி நினைக்கிறோமோ அவங்களுக்கும் தெரியாது அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்மை சோதித்தருகிற தேவன். அதனாலதான் 2 கொரிந்தியர் 10:5 பாக்குறோம், நம்ம எண்ணங்களை எல்லாம் கர்த்தருக்குள்ளாக சிறைப்படுத்த வேண்டும் என்று. ரோமர் 12:2 வாசிக்கிறோம், மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும். மனம் புதிதாகிறது என்பது என்ன? நம்ம எண்ணங்களை எல்லாம் மாற்றணும். அதனாலதான் 8ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்றார். நாம கர்த்தருடைய சாயலிலேயே படைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய சாயல் எல்லாம் இந்த பாவத்தினாலே உருமாறி போனதினால நமக்கு கர்த்தர் திங்க் பண்ற மாதிரி நம்மளால திங்க் பண்ண முடியாது. கர்த்தர் நினைக்கிற மாதிரி செய்யற மாதிரி நாம செய்ய முடியாது. ஆனா நாம் கர்த்தரிடத்துல திரும்பி அவரோடு கூட நாம் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு வாழும்போது கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். தாவீதே ஃபார் தட் எக்ஸாம்பிள். 51ஆம் சங்கீதத்தில் அவர் எப்படி உருகி அழுது தன் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த முழு சங்கீதமும் முழுசா அதை நாம் அப்படியே சொல்ல முடியணும். நம்ம நிலைமைதான் அது. அதே சமயத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், அவனைத்தான் சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், முதல்ல அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் தான் சொல்லி சவுலுக்கு ராஜாவாக்குவன் சொல்றாரு 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல. அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல பவுல் மூலமா என்ன சொல்றாருன்னா, அவன் என் சித்தப்படியெல்லாம் செய்வான். அப்படியே மாற்றிட முடியும். நம்மை கர்த்தர் அப்படி மாற்ற முடியும். நாம் அவருடைய சித்தப்படி செய்கிறவர்களாய் மாறிவிட முடியும். அதைத்தான் நாம் அங்க பார்க்கணும். என் வழிகள் உன் வழிகளே அல்ல. ஆனா நம்ம அவரிடத்துல வந்துட்டோம்னா அப்ப எப்படி ஆயிருமா, அந்த மாதிரி மாறிடுவோம். அவருடைய வழியும் நமக்கு தெரியும், அவரை போல நம்ம சிந்திப்போம். ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லலாம், நம்முடைய பாரம் எனக்கு வரணும் சுவாமி, உங்களுடைய தரிசனம் எனக்கு வரணும், நானும் அந்த கண்களால பார்க்கணும். முடியும். அதனாலதானே நம்ம விசுவாசத்தோடு கேட்கிறோம். எப்படின்னா நாம அப்படியே ஆண்டவருடைய சாயலை பெற்றுக் கொள்கிறவர்கள். அதனாலதான் கொலோசியர்ல வசிக்கிறோம், முகமாய் நாம் தரிசிக்கிறோம். ஒரு நாளில் அவரை போலவே நாமும் இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த வளர்ச்சி, அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும், முதிர்ச்சி இருக்கணும். ஏன் இதுதான். அப்போ பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. பூமியினாலே அது அவ்வளவுதான் இல்லையா? எர்த்லி திங்கிங் செஞ்சா அது திரும்ப செஞ்சுதான் ஆகணும். அவன் எப்படி பண்றானோ அதே மாதிரி திரும்ப அடிக்கணும். என்ன சொல்றானோ அதே வார்த்தையை யூஸ் பண்ணணும். இது எர்த்லி திங்கிங். திஸ் மே பி ஈவன் ரெஃபர்ட் அஸ் சக்சஸ்ஃபுல், ரொம்ப ஸ்மார்ட், சக்சஸ்ஃபுல், என்ன வேணா நம்ம அதுக்கு சொல்லிக்கலாம். பட் இட் இஸ் ஆல் எர்த்லி. ஹெவன்லின்னு சொன்னா அது வேற, கம்ப்ளீட்டா வேற. ஆனா இந்த மாதிரி பூமி மாதிரி இருக்கிற பூமி திங்கிங்ல இருக்கிற நம்ம ஹெவன்லி திங்கிங்கா மாத்துறதுக்கு நடுவுல அந்த பிரிட்ஜா யார் வராரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய சிலுவை அதுதான் நமக்கு பிரிட்ஜா இருக்கு. 103ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய சமாதானம். எபேசியர்ல வாசிக்கிறோம், கொலோசியர்ல வாசிக்கிறோம். எபேசியர்ல இருதிறத்தாரையும் ஒன்றாக்குகிறது.
கொலோசியர்ல வாசிக்கிறோம், பூலோகத்தையும் மேலோகத்தையும் ஒப்புரவாகிறது. ஆல் திஸ் இஸ் பாசிபிள் த்ரூ த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த சிலுவையினாலே நாம் இதை பெற்றுக்கிறோம். இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு நமக்கு, அவருக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நாம் அவரை போல சிந்திக்க முடியும், அவரை போல நம்ம செய்ய முடியும் எப்போ இந்த விதமாய் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது. அவர் நமக்கு ஒரு இணைக்கும் பாலமாய் வந்து நம்மை அவர் இணைப்பார். 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மாரியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியில நனைத்து அதுல இருந்து முளைக்க செய்கிறது போல வந்த மாதிரி மழை திரும்ப அப்படியே போகுமா? இந்த கிராபிக்ஸ்ல வேணா அது செய்யலாம். அப்படியே அருவியிலிருந்து தண்ணி வரும், அப்படியே தண்ணி திரும்ப மேல போகும். ரியல் இதுல நடக்காது. ஆனா திரும்ப வந்த தண்ணி அதே தண்ணி வர போகாட்டியும் பூமியில இருந்தும் தண்ணி போகும் மேல. எப்படின்னா வேப்பர்ஸா போகும். இவாபரேஷன் நடக்கும்போது இங்க இருந்து கடல்ல இருந்து நீர்க்கு திவிலைகள் மேல போகிறது உண்டு. அதுதான் மேகமாய் மாறுகிறது. ஆனால் வந்ததே திரும்பி போதா இல்லை. ஆனா வந்தது வந்து நோக்கத்தோட வருது. ஏன்? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன? பூமியை நனைக்கணும், அடுத்து அங்கிருந்து முளைக்கணும். இதுதான் அதோடைய நோக்கம். அப்புறம் அது எவ்வளவு தூரத்துக்கு போகுது? திரும்ப விதைக்கிறதுக்கு ஒரு விதையை கொடுக்குது அந்த செடியில. காய், பழம், அது நமக்கு சாப்பாடு, இதெல்லாம் கொடுக்குது. இதுக்குத்தான் மேல இருந்து மழையை பெய்ய செய்யறாரு. ஆனா அநேக சமயங்கள்ல நம்ம பாக்குறோம், இந்த மழை வந்து எப்படி ஒரு சேதத்தை கொண்டு வருது, நாசத்தை கொண்டு வருது. ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் சின்ஸ். அவர் சின்ஸ். மழை வந்து அவர் பிளெஸ்ஸிங்கா தான் கொடுக்கிறாரு. ஆனா அதே பிளெஸ்ஸிங்க இப்படி ஆகிறதுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரீடு. நாம காலநிலைகளையே மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள். அது நமக்கு ஒரு பாடத்துக்காக தான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். சோ இதுதான் அவர் செய்கிற காரியம். இப்ப 11ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி அந்த மழை வந்து போச்சோ, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கோ, அது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா ஒரு விளைவை உண்டு பண்ணுதோ, அது போல என் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் அப்படி இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துல திரும்பி வராது. அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வைக்கும். So when God speaks God's word, they have power. அது என்ன பவர்? உயிர்ப்பிக்கிற பவர், ஒரு உயிர் பூட்டுகிற பவர், உண்டாக்குது, உயிரை உண்டாக்குகிறது, உயிர்ப்பிக்க செய்யுது. அப்படியே ஒண்ணும் இல்லாம சோர்ந்து இருந்ததெல்லாம் உயிர்ப்பிக்க செய்யுது இல்லையா? அது உயிர் ஊட்டுகிறது. அது மாத்திரம் அல்ல, அது என்ன செய்யுது? ஹீல் பண்ணுது. இருக்கிற பிரச்சனைய அது ஹீல் பண்ணு, குணமாக்குறது. ஒருவேளை பிசிக்கலா இருக்கலாம், மென்டலா இருக்கலாம், ஹீல் பண்ணுது. இப்போ லேகியோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு இல்லையா, இவன் இருக்கிற இதெல்லாம் வெளியே போ. அவ்வளவுதான் பவர். அந்த பவர்னால என்ன ஆச்சு? 6000 பிசாசுகள் வெளியே போச்சு. See the power. அதே இது இவன்ட்டு என்னாச்சு? அது வரைக்கும் அவன் இருந்த நிலைமையே மாறி வஸ்திரம் தரித்து ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்கிறவனை போல உட்கார்ந்து. டிரான்ஸ்பர்மேஷன், பயங்கர டிரான்ஸ்பர்மேஷன். பிசாசு பிடிச்சு தன்னையே அடிச்சுக்கிட்டு சங்கிலியை கட்டிக்கிட்டு எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு கலரையில இருந்தவன் இயேசுவின் பாதத்துல வந்து உட்கார்றான். புது ட்ரெஸ்ஸ போட்டிருக்கான். எப்படி முடியும்? ட்ரெஸ்ஸே போடாதவன். அதுதான் பவர் ஆஃப் த வேர்ட், அவருடைய வார்த்தையின் வல்லமை.
இதை அறிஞ்சுதான் 100க்கு அதிபதி. ஒரு வார்த்தை சொல்லுமையா, நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்போ மேல இருந்து வரக்கூடிய வசனம், மேல இருந்துன்னா என்ன, ஆண்டவர் இடத்துல இருந்து வரக்கூடிய வசனம் அது செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பாது. இப்ப அந்த வசனத்தை எடுத்து நாம் பிரயோகிக்கும் போது அதே வல்லமையை நாமும் நம்முடைய வார்த்தையிலிருந்து வல்லமை இல்லை, கர்த்தருடைய வல்லமையை நம் மூலமாகவும் அவர் அதை செய்வார். உள்ளங்களை மாற்றுவார், உள்ளங்களை ஆறுதல் படுத்துவார், உள்ளங்களுக்கு உணர்ப்பூட்டுவார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எல்லா காரியமும் நடக்கும் த்ரூ ஹிஸ் வேர்ட். நம்ம வார்த்தையில இல்ல, நாம பேசுற வார்த்தையில ஒரு பிரயோஜனமும் இல்லை, பிரச்சனை தான் வரும். அவர் சொல்ற வார்த்தையை சொல்லும் போது அந்த வசனத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். அதனால இதைதான் நாம இங்க பாக்குறோம். ஸ்பர்ஜனும் அதுதான் சொல்றாரு, எங்கேயாவது மழை திரும்பி மேல போகிறத நீங்க பார்ப்பீங்களா? முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. கர்த்தர் நம்மோடு பேசும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா செவியை சாய்த்து சாய்த்துன்னு சொல்றாருல. ஏன்னா கர்த்தர் நம்மோட பேசும்போது அவர் சும்மா எம்டி வேர்ட்ஸ் பேசுறது இல்ல. அதுல ஒரு நான் செய்ய நினைத்தது வாய்க்கும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா there is a purpose. அவருடைய பேச்சுல, அவருடைய வார்த்தையில என்ன இருக்கு? ஒரு பர்பஸ் இருக்கு. இரண்டாவதாக அவர் பேசுறது ஏதோ ஒரு பெரிய மேடை பேச்சுல இப்பெல்லாம் இன்னைக்கெல்லாம் பேசுறாங்க பாருங்க, அழகழகா அடுக்கடுக்கா பேசுறாங்களே, அப்படிக்கு அவர் பேசல. அவர் நமக்கு பிரயோஜனமாக பேசுறார். there is a plan, there is a purpose. சரியா? மூன்றாவதாக அவர் என்ன நமக்கு செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்து அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய திட்டம் அங்கு நிறைவேறுகிறது. So he fulfills the promise. He fulfills his promise. So there is a plan, there is a purpose and a promise. And he speaks. அவர் வார்த்தையில இதெல்லாம் இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். கடைசி வசனங்கள் இது ரெண்டும் முடிஞ்சது இந்த அதிகாரம். 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க இப்படி கேட்டீங்கன்னா, இப்படி இருந்தீங்கன்னா, இப்ப திடீர்னு எந்த சீனுக்கு போயிட்டாரு? சிறைபிடித்து இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டாரு. நீங்க திரும்பி வருவீங்க, அங்கிருந்து புறப்பட்டு வாங்க, சமாதானமா நீங்க இங்க வருவீங்க. நீங்க வரத பார்த்து எருசலேமே மகிழ்ச்சி அடையும், அந்த சியோன் மலை கம்பீரமாய் பாடும், முழங்கும், அங்குள்ள மரங்கள் எல்லாம் கை கொட்டும். அதாவது இயற்கையோட ஒப்பிட்டு சொல்லி, இயற்கையிலிருந்து ஜனங்கள் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாவாங்க. ஏன்னா நீங்க அங்கிருந்து புறப்பட்டு இங்க வரீங்க. எப்படி வரீங்க? இப்படி அச்சிப்படைந்து மறுரூபமாகி நீங்க இங்க வரீங்க. இங்க வர்றப்ப நீங்க இன்னும் எப்படியா மாறிவீங்க? இங்க இருக்கிறவங்க எப்படி மாறி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். முட்செடின்னு போது எப்பவுமே சாபத்திற்கு அடையாளம். அந்த சாபத்திற்கு பதிலாக நல்ல கனி கொடுக்கிற தேவதாரு விருட்சம் பாருங்க. அது அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மரம். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரம் அதுவாய் முளைக்குமா? முச்செடிக்கு பதிலா முள்ளு இப்படி தொட்டா அப்படி. அது மாதிரி இது இன்னொரு ஆழமான அர்த்தம் என்னன்னா, இப்படிப்பட்ட மனிதர்கள், முட்செடியை போன்ற மனிதர்கள், முள்ளு மாதிரி குத்துவாங்க, பேச்சு அப்படி இருக்கும், செயல்கள் அப்படி வேதனை கொடுக்கும், மனசுல ஒரு ஆழமா காயத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட மக்கள் எப்படியா மாறுவாங்களாம்? நல்ல மாம்பழம் சாப்பிட்றோம், தேவதாரு விரிச்சா நமக்கு தெரியாது. இன்னைக்கு சீசன், நல்ல ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றோன்னு வைங்களேன், என்ன ஒரு சுவை, என்ன ஒரு திருப்தி, இல்ல ஒரு நல்ல ஃபீலிங். அது மாதிரி அந்த மக்கள் மாறுவாங்க.
ஆறுதலா பேசுவாங்களாம், அன்பா பேசுவாங்க, அன்பா நடந்துக்குவாங்களாம். ஒரு முள்ளு மாதிரி இருந்த மக்கள் இப்படி ஆயிடுவாங்க. அது அவங்களாகிறாங்களோ நாம ஆகிறோமோ? உங்களை நாமும் முள்கட்மாற ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல இருப்போம், பட்டுன்னு பேசிடுவோம், வாய்க்கு உடனே வந்ததை டப்புன்னு சொல்லிடுவோம். ஆனா நம்மள இந்த மாற்றம் ஏற்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தரோடு நாம் நெருங்கி நடக்கும்போது இப்படிப்பட்ட மாற்றங்கள் நமக்குள்ளும் நேரிடும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி. மிருது செடிங்கிறது ஒரு நல்ல வாசனை உள்ள செடி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம்னு பவுல் சொல்றார். அவருடைய வாசனையை நாம் பரப்புகிறோம். அவருடைய எதெல்லாம் நம்ம அவருடைய பரப்ப முடியும்? சுவிசேஷத்தை பரப்ப முடியும், ரட்சிப்பை பரப்ப முடியும், அவருடைய அன்பை பரப்ப முடியும், அவருடைய பரிசுத்தத்தை குறித்து பரப்ப முடியும், அவருடைய மன்னிப்பை குறித்து பரப்ப முடியும், அவருடைய உதவி செய்கிற நற்கிரியைகளை குறித்து பரப்ப முடியும். நம்முடைய வாழ்க்கையில அப்படியாய் நாமளும் எப்படி இருக்கலாம்? ஒரு மிருது செடியை போல இருக்கு. ஒரு பெரிய ஆடம்பரமான ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய மரங்களாய் நாம் கேதுரு மரம் போல எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மெல்லிசான சாதாரண மிருது செடியா இருந்தா கூட இப்படி மனம் வீசுவதினாலே அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், அவங்களுடைய எல்லா நெகட்டிவிட்டியும் மாறுது. இட் இஸ் பாசிபிள். அப்படி நம்மை மாற்றுவார். நாம ஒரு முள் மாதிரி இருந்தோம், காஞ்சோரி மாதிரி இருந்தோம், மேல பட்டாலே சொரியும். ஆனா நாம எப்படி ஆயிட்டோம்னா நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய நல்ல மக்கள் ஆயிட்டோம். நமக்குள்ள இந்த மாற்றம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு? அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் ஹோல் சாப்டர்ல இருந்து தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நீ என்னண்டை வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க, எனக்கு நீ செவி கொடு, என் வார்த்தையை கேள், என் பக்கமாய் நீ திரும்பு, அப்ப நான் உன்னை எப்படி மாற்றுவேன், நீ எப்படியா இருந்தாலும் உன்னை நான் மன்னிக்கிறேன், உன்னை நான் மாற்றுறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் சாப்டர், ஒரு ஹோப்ஃபுல் சாப்டர், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம். யாருக்கும் இது பொருந்தும். சின்ன குழந்தைக்கும் பொருந்தும், வாலிபன் பொருந்தும், பாவம் செய்து உழண்டு கொண்டிருக்கிற மனுஷனுக்கு பொருந்தும், நம்ம போல மக்களுக்கும் இருக்கிறது. நம்மிடத்திலும் இந்த மாதிரி முச்செடியை போல சில குணங்கள் இருக்கு. அதை மாற்ற நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாறும்போது அவருக்கு கீர்த்தியை கொண்டு வருவோம். ஒரு நித்திய அடையாளமாய் இருப்போம். ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமுமே இட்டர்னல் பிளெஸிங், நாட் அ டெம்பரல் பிளெஸிங். அந்த நேரத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமே இல்லை, அது எப்பொழுதும் நித்தியமாய் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம். அருமையான இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி சுவாமி. எவ்வளவு அருமையான வசனங்களை எங்களுக்கு வச்சிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இதை உள்வாங்கி புசித்து ருசித்து ஆண்டவரே இது பலன் கொடுக்கத்தக்கதாக எங்களுக்குள்ளாக நீர்க்கிரியை செய்யும்படியாய் உம்மை நோக்கிப்பார். பலவீனர்கள் சுவாமி, சரீர பிரகாரமும் பலவீனர்கள் ஆண்டவரே, ஆவிக்குரிய பிரகாரமும் கூட பலவீனர்கள். அநேக சமயம் விழுந்துடுறோம், அநேக சமயம் தீர்மானத்துல நிலைத்து நிற்க முடியல, அநேக சமயங்களை நாங்க உமக்கு துக்கம் கொண்டு வருகிற மக்களாய் இருக்கோம். ஆனாலும் நீர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கு. நாங்க உம்மண்டை திரும்பிடணும். நாங்க அந்த சந்தர்ப்பத்தை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பரிதபிக்கிற நிலைமைக்கு நாங்க போயிடக்கூடாது சுவாமி. காலம் பூரா உம்முடைய காரியங்களை வாசிச்சு படிச்சு உமக்கு வாழணும்னு வாழ்ந்து அந்த நேரத்துல அதை மிஸ் பண்ற அப்படிப்பட்ட ஒரு பரிதபிக்கிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. நாங்க எப்பவும் உமக்கு பிரியமாக, உம்முடைய கீர்த்தியை கொண்டு வருகிறவர்களாக, உமக்கு அடையாளமாக, உமக்கு சாட்சிகளாக நாங்க வாழ
எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீர் குணப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரை குறிப்பாக சிஸ்டர் சாந்தினிக்காக அதிகமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய அந்த ஆபரேஷன்ல நல்ல ஒரு பிரயோஜனமாய் அந்த கண்கள்ல நல்ல வெளிச்சம் கிடைக்க, ஆண்டவரை இன்னும் அவர்கள் வல்லமையாய் உடைய ஊழியத்தை செய்ய, அவங்க இழந்த பலத்தையெல்லாம் ரெட்டிப்பாய் கூட்டி கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். மற்ற எல்லாருக்கும் கூட சுவாமி பல பலவீனங்கள் சுகவீனங்கள் உண்டு. நீ தயவாய் இறங்கி எங்களுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு ஆண்டவரை உற்சாகமாய் நாங்க உமக்கு இன்னும் கூட அதிகமாய் வல்லமையாய் காரியங்களை செய்ய பலப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆமென். Amen. Thank you, sister. Sister, good night. Thank you. God bless you all. Thank you. Good night. Sister Shantini, take care. Okay, thank you, sister. Sure. Pray பண்ணிக்கங்க. டைம் அன்னையில இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். உங்களை கேட்கல, ஏன்னா ஒருவேளை அது ஷோரா இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இல்ல பேசுறேன். மண்டே அட்மிட் ஆகி அன்னைக்கே பண்ணிட்டு நேத்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. சரி கிரேட். தேங்க்யூ.